ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த பதிவிலும் இசையை பற்றி பேசுவோம். மனித வாழ்க்கையில் என்னென்ன உணர்வுகள் எல்லாம் உண்டோ, பசி, பஞ்சம், பட்டினி, வறுமை, ஏழ்மை, நோய், துக்கம், துயரம், மகிழ்ச்சி, ஆடல், பாடல், கொண்டாட்டம், மனவிரக்தி, வேதனை, சொல்லனா மன அழுத்தம், கடும் கோபம், எரிச்சல், ரௌத்ரம், மன நிறைவு, கூட்டு குடும்பத்திலே நிகழ்கின்ற மன நிறைவு, சந்தோஷம், ஊக்கம், உற்சாகம், தைரியம், வீரம், துணிச்சல், அழுகை, சோகம், சிரிப்பு, சந்தோஷம் என்று என்னென்னவெல்லாம் மனித வாழ்க்கைக்கு இருக்கிறதோ அத்தனையையும் தன்னுடைய இசையின் வாயிலாக வெளிச்சம் போட்டு காட்டிவிடுவார் ராகதேவன் இளையராஜா. இளையராஜாவை பற்றி இசையை தொடர்பாக வைத்து நான் பதிவுகளில் சொல்வதற்கு காரணம், இளையராஜாவுக்கு முன்பு வந்த இசை மேதைகள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பார்கள். அது அந்தந்த காலகட்டம். ஆனால் முதலுக்கும் முடிவுக்கும் இடையில், கருமைக்கும் வெண்மைக்கும் இடையில் சாம்பல் நிற பகுதி என்று சொல்வார்களே, அதுபோல எல்லாவற்றையும் அரைத்து சலித்து வடிகட்டியது போல இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த மனித வாழ்வின் சாராம்சத்தையும் தன்னுடைய இசைக்குள் கொண்டு வந்தவர் இளையராஜா. ஏனென்றால், நான் ஏன் அப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்றால், ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற போது அந்த திரைப்படத்திற்கு இசை இளையராஜா என்று இருந்தால், நான் திரைக்கதையோடு கதையோடு திரைப்படத்தோடு சேர்ந்து இசையை ஆழமாக கவனிப்பதுண்டு. இசையை கேட்கின்ற போது உடம்பு புல்லரிக்கும், உச்சந்தலையில் ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படும், கண்ணீர் வரும். ஆனந்த கண்ணீராகட்டும், துக்கத்திலே துயரத்திலே வருகின்ற கண்ணீராகட்டும், அதுதான் உண்மையான இசை, அதுதான் உண்மையான ரசிப்பு. இந்த உணர்ச்சிகள் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ திரைப்படங்களில், எத்தனையோ பாடல்களில், எத்தனையோ திரைப்பட காட்சிகளில் அதை நான் உண்மையிலேயே அனுபவப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ திரைப்படங்கள், அது பழைய திரைப்படமாகட்டும் புதிய திரைப்படமாகட்டும், ஒரு காதல், அந்த காதலில் இருக்கக்கூடிய ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஆசை, அந்தரங்க அபிலாஷைகள், காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கக்கூடிய ஊடல், அந்த கொண்டாட்டம், அந்த மகிழ்ச்சி, முகப்பூரிப்பு, உள்ள பூரிப்பு, அத்தனையையும் தன்னுடைய இசையின் வாயிலாக ரசிகர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார், வெளிப்படுத்தி காட்டுவார் ராகதேவன் இளையராஜா. இசைஞானி இளையராஜா என்று நான் சொல்லவில்லை, ராகதேவன் இளையராஜா. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அது அடுத்த பதிவிலே நான் சொல்கிறேன். எனவே நல்ல இசையை ரசிப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நல்ல இசையை ரசிப்போம், நல்ல இசையை படைப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.